ஆண்டவரே, எங்கள் சிறையிருப்பை நீர் திருப்பும். சிறைச்சாலையில் அடைக்கப்படுவது ரொம்ப வேதனையான ஒரு காரியம். நான் தமிழ்நாட்டிலும் கர்நாடகா மாநிலத்திலும் கூட சில ஜெயில்களை நான் போய் விசிட் பண்ணி இருக்கிறேன். அங்குள்ள கைதிகளுக்கு இயேசு பற்றி சொல்லி ஜெபிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவங்களோட நான் பேசும்போது பல காரியத்தை அறிந்து கொள்ள முடிந்தது. ஆனா இந்த ஜெயிலில் இருக்கிறவங்களுக்காக யாரும் பரிந்து பேச முடியாது. உள்ள என்ன நடக்குன்னு வெளியே தெரியாது. எப்படியெல்லாம் சித்திரவதை பண்றாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. யாரும் அவங்களுக்காக பெயிலுக்கும் வர முடியாது, பரிந்து பேசவும் முடியாது. அந்த மாதிரி நிலைமையில இந்த ஜெயில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இது 1906 வருஷம் இந்த ஜெயில் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த சிறையிருப்பில் இந்த மீண்டு வருவதென்பது முடியாத ஒரு காரியம். எனக்கு அன்பானவர்களே, சுதந்திரம் அடைந்த பிறகு இவங்கெல்லாம் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருந்த சிலர் விடுதலையாக்கி வந்தபோது அவங்க எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பாங்கல்ல. நம்பிக்கையெல்லாம் இழந்து இனி நம்ம சாகு வரைக்கும் இங்கதான், இனி நம்ம சொந்த தேசத்தை பார்க்க முடியாதுன்னு நினைச்சிருப்பாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனே, விடுதலை அடைந்த உடனே இவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைத்து சொந்த மக்களை, சொந்த நாட்டை வந்து பார்த்தபோது எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, இதே மாதிரி தான் ஒரு மனிதன் பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிமைப்படும் போது ஒரு சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறான். சாத்தான் ஒரு சிறையிருப்புக்குள்ளே வைத்து விடுகிறான். அந்த அறைக்குள்ளே தான் வெளியே வர முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, மன மகிழ்ச்சியா இருக்க முடியல. அந்த பாவத்தினுடைய தாக்கம், சாபத்தினுடைய தாக்கம் சாத்தான் அடிமைப்படுத்தி மனிதர்களை சிறை வைத்து விடுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வேதனைகளை சுமந்து முடித்து சிலுவையிலே வெற்றி சிறந்த நமக்கு விடுதலை உண்டாக்கினார். அந்த விடுதலை நீங்க பெற்றிருக்கிறீங்களா? சிறையிருப்பை திருப்புகிறவர் இயேசு கிறிஸ்து நம்மை சிறையிருப்பிலிருந்து விடுதலை செய்வதற்கு தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். ஒரு கைதியாய் ஒப்பு கொடுத்தார். அபாண்டமான பழியை சுமக்க ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்தார். ஒரு குற்றவாளியாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். நம்மை குற்றமற்றவர்களாய் மாற்றி விடுதலை கொடுக்க. இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்று இருக்கிறீங்களா? இன்னும் சிறையிருப்புக்குள்ளதான் இருக்கிறீங்களா? இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ளதான் அடைக்கப்பட்டு பாவத்துல, சாபத்துல நிம்மதி இல்லாம இருக்கிறீங்களா? இயேசு சொல்றார், வா மகளே, வா மகனே, நான் உனக்கு விடுதலை தருகிறேன். அந்த சிறையிருப்பை மாற்றுகிறேன். நீயும் பரிசுத்தமா, சந்தோஷமா, மன மகிழ்ச்சியோடு வாழுகிற வாழ்க்கை உனக்கு தருகிறேன்னு சொல்லுகிறார். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருந்தா ஆண்டவரை துணிங்க. இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் இன்றைக்கு அந்த விடுதலையின் அனுபவத்தை தாருன்னு கேளுங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களை சிறையிருப்பில் இந்த விடுதலையாக்க, உம்மை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை குற்றவாளியை போல சிலுவையிலே தொங்கி மறித்து எங்களை மீட்டு கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, எனக்கும் ஒரு விடுதலை தாங்க. இந்த சிறையிருப்பை மாற்றி மகிழ்ச்சி கொடுங்கன்னு யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்தில் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். ஆமென்.